வணக்கம் நண்பர்களே. இன்று நமது தலைப்பு மரபு சொற்கள், அதாவது மரபு. இப்போ மரபு அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், பழங்காலத்திலிருந்து தலைமுறையாக கடைபிடித்து வரும் வழக்கம். அதாவது நமக்கு முன்னோர்கள்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, ஸோ அதை நாம் அப்படியே கேரி பண்ணி கொண்டுட்டு வர்றது தான் மரபு அப்படிங்கிறது. அந்த மரபு சொற்கள் அப்படிங்கும்போது நம்மளுடைய பழமையான வழக்கம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பழமொழிகள், அறிவு, கலை, நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தையும் குறிக்கும் சொல் தான் இந்த மரபு அப்படிங்கிறது. இந்த மரபு சொல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த மரபு சொல் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. டிஎன்பிஎஸ்சியில் எந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், விஏஓ எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த மரபு அப்படிங்கிறதுலேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தையும் பழமொழிகளையும் தொன்று தொட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதில். இது நம்மளுடைய பார்ட் 1. இது நம்ம 2 பார்ட்டாக கொடுத்துருக்கோம், நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பார்ட்டாக கொடுத்துருக்குறோம். இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒலிமரபு சொற்கள். ஒலிமரபு சொற்களோட முக்கிய குறிப்பு என்னென்னா, ஒலிமரபு சொற்கள் பெரும்பாலும் வினை சொற்களாகத்தான் இருக்கும். சரிங்களா, நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் டைம் டு டைம் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், எல்லோரும் சேர்ந்து படிப்போம், வெற்றி பெறுவோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இப்போ விலங்குகளின் ஒலிமரபு சொற்கள். இப்போ விலங்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒலிமரபு சொல் என்ன அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். முதல்ல பாருங்கள், குரங்கு அலப்பும், புலி உருமும், சிங்கம் கர்ச்சிக்கும் அல்லது முழங்கும், யானை பிளிரும், ஆடு கத்தும், பசு கதரும், நாய் குரைக்கும், குதிரை கனைக்கும். இப்போ இதில் விலங்குகளின் ஒலிமரபு சொற்களில் அடுத்த பார்ட்டு விலங்கு ஒலிமரபு சொல். ஒட்டகம் கரைக்கும். ஸோ இதில் அப்படியே நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ஒன் பை ஒன்னாக அப்படி பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா? அடுத்தது பறவைகளின் ஒலிமரபு சொற்கள். இப்போ பறவைகளின் ஒலிமரபு சொற்களை அதே மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு பறவை, அந்த பறவையோட ஒலிமரபு சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, இப்போது கழுகுன்னு வச்சுக்கோங்களேன், கழுகு அலறும். இப்போ இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒதுக்க முடியாது. இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். எதனால் அப்படின்னா, மேபி அவங்க கேட்டாலும் கேட்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா, பறவை அதோட ஒலிமரபு சொற்கள் அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இன்டெப்த்தாக போய் எடுத்துருக்குறோம். இப்போ இயற்கை ஒலிமரபு சொற்கள். இப்போ இயற்கை ஒலிமரபு சொற்கள் அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட ஒலிகள். இப்போ அதில் இந்த இடி முழக்கம், இந்த மின்னல், இதெல்லாம் நம்ம எப்படி பழங்காலத்தில் எப்படி சொன்னாங்க, அதோட மரபு சொற்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்லைடையும் பாருங்கள். இந்த ஸ்லைடையும் பார்த்து பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், புரியுதா அப்படின்ட்டு. புரியலைன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அதே மாதிரி மனிதர்களின் ஒலிமரபு சொற்களும் இருக்குது. இப்போ மனிதனோட செயலை வச்சு அதோட ஒலிமரபு சொற்கள் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, இப்போ இருமல் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய ஒலிமரபு சொற்கள். இப்போ அழுகை இருக்குன்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது அதை சத்தம் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி உள்ளது தான். நெக்ஸ்ட்டு பொருட்களின் ஒலிமரபு சொற்கள். இப்போ பொருட்களோட ஒலிமரபு சொற்கள், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதோட ஒலிமரபு சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் என்னென்னா, இதில் கேள்விகள் எந்த விலங்கு எவ்வாறு ஒலிக்கிறது அல்லது கீழ்கண்டவற்றில் எது ஒலிமரபு சொல் என்று கேட்பார்கள். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க எப்படி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, எந்த விலங்கு எந்த மாதிரி ஒலிக்கும் அல்லது கீழ்கண்டவற்றுள் எது ஒலிமரபு சொல் அப்படின்ட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையாவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, விலங்குகளின் இளமை பெயர் ஒலிமரபு சொற்கள். இப்போ விலங்குகளோட இளமை பெயர் மற்றும் அதோட ஒலிமரபு சொற்கள் அப்படின்னு வச்சுங்களேன். விலங்குகளோட இளமை பெயர் சொற்கள் இது தமிழில் மரபு, அதாவது ட்ரெடிஷ்னல் முறையில் விலங்குகளின் குட்டிகள்
இளம் வயதினருக்கு வழங்கப்படும் பெயர்கள். இதை வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு போல் எல்லா எக்ஸாமுக்குமே கேட்பாங்க. இதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் நமக்கு இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது விலங்குகளின் இளமை பெயர் ஒலிமரபு சொற்கள். இதில் எடுத்துக்கிட்டோம்னா ஆடு, ஆட்டுக்குட்டி, அதாவது சிறிய ஆடு அப்போ பிறந்தது. அடுத்தது யானை, யானை கன்று, அது பிறந்த சிறு யானை. கழுதை, கழுதை குட்டி, பிறந்த சிறு கழுதை. ஸோ இதே மாதிரி பிறந்த அதோட குட்டிகளையோ இல்லை கன்றுகளையோ நாம் சொல்கிறது தான் விலங்குகளின் இளமை பெயர் ஒலிமரபு சொற்கள் அப்படிங்கிறது. இப்போது எந்த ஒரு விலங்குனாலும் அதோட சின்ன வயசில் அதோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் விலங்குகளின் இளமை ஒலி மரபு சொற்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ பன்றி அப்படின்னா பன்றி குட்டி, அது பிறந்த பன்றி அப்படின்ட்டு அர்த்தம். நாய், நாய்க்குட்டி, அது பிறந்த நாயை நம்ம நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் விலங்குகளின் இளமை ஒலி மரபு சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போ பூனை எடுத்துக்கோங்களேன். பூனை சின்னதாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இப்போ பிறந்து சின்ன வயசாக இருக்கிறத நாம் அதுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் விலங்குகளின் இளமை பெயர் ஒலிமரபு சொற்கள் அப்படிங்கிறது. இதை நீங்கள் திரும்ப ஒரு டைம் 2 டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே போதும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாமே தெரிஞ்சது. அதை நமக்கு அந்த இடத்துல அந்த எக்ஸாம் ஹாலில் நாம் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. இப்போ அதில் எந்தெந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது எத்தனை வகையான விலங்குகள் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அது நிறையா இருக்கும். எக்ஸாமுக்கு கொஸ்டினில் எது வர்றதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போ இதுலேயே எடுத்துக்கோங்களேன். புறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புறா குஞ்சு அப்படி சொல்லுவோம். இப்போ விலங்குகள் அப்படிங்கும்போது அதை நம்ம பறவைகளில் கூட அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ பறவைகள் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா புறா அப்படின்னு இருக்குன்னா புறா குஞ்சு, அது பிறந்த சிறு குஞ்சு அப்படிங்கிறது. இப்போ காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காக்கா எப்படி சொல்லுவீங்க? காக்கா குஞ்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் பிறந்து சிறு வயதில் அதோட பேரை நாம் எப்படி சொல்கிறோமோ அதை தான் இந்த விலங்குகளின் இளமை ஒலிமரபு சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போது இதே மாதிரி தான் இந்த ஆடு, யானை, கழுதை, பன்றி, நாய், பூனை, காக்கா, கழுதை, நாய், இதே மாதிரி நிறையா வரும். எல்லாமே நம்ம பேச்சு வழக்குலேயும் நாம் தினந்தோறும் பார்க்கறது தான், கேட்கறது தான். சரிங்களா. ஸோ இதை எல்லாமே இப்போ சிட்டுக்குருவி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சிட்டுக்குருவி அப்படின்ட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. கேட்டாலும் கேட்கலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா அவங்க சிலபஸ்லேருந்தும் கேட்பாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள். இதில் உள்ளதை அப்படி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்படிலாம் இருக்குதா, இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும். இப்போ இதை எல்லாத்தையுமே நாம் ஒன்றா தேடி எடுத்தது தான். இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு நாம் எது வேண்டான்ட்டு விடுறோமோ அதை தான் அங்கே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. இப்போ இதுக்காக நாம் ஒரு சார்ட் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்று அப்படின்ட்டு இருக்குன்னா பால் குடிக்கும் பெரிய விலங்குகள் ஈவது. அது ஒரு பெரிய பால் குடிக்கும் பெரிய விலங்குகள் இருக்குது இல்லைங்களா. பசு, எருது, மான், யானை, இது போல் பால் குடிக்கும் பெரிய விலங்குகள் இதெல்லாம் ஈன்றெடுப்பது கன்று. இப்போ குட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆடு, நாய், பூனை, குதிரை போன்ற நேரடியாக பிள்ளைகளை பெறும் விலங்குகள். இப்போ குஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது. பறவைகள், சில ரெப்டைல்ஸ், பாம்பு, ஆமை, முதலை போன்றவை முட்டையிட்டு பிள்ளைகளை பெறும் உயிரினங்கள். இப்போ பறல், குருளை அப்படின்னா புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற மிருக வேட்டையாடிகள் இவங்க தான். இதில் புலிப்பறல், சிங்கக்குருளை அப்படிங்கிறது சிறப்பு பெயர்கள். ஓகேவா. இப்போது இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஓகேவா. ஸோ இருந்தாலும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சஜஷன் ஒன்று.
இம்பார்ட்டன்ஸ், ரெலவன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ஸுங்கும் போது எது முக்கியம்? ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு படித்து எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் எது முக்கியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரெலவன்ஸ் அப்படிங்கும்போது தொடர்பு படுத்தி பாருங்கள். ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த விஷயத்தை வந்துட்டு வேறு ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி படிங்க. இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் ஏன் முக்கியம், அந்த விஷயத்தை நாம் எதுக்கு படிக்கிறோம், இப்போ இந்த தலைப்புக்கும் நாம் படிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணாலே நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கான ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ இது ரெண்டுமே புரியும் போது அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு எழுதுங்க. இதுக்கு கீழே எங்களோட இமெயில் ஐடி இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எப்படிங்கிறத எழுதுங்க. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இது மாதிரி ஓரலாக சொன்னால் போதுமா, நீங்கள் உள்ளே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களா? ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நாங்கள் டச் பண்ணி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடினமாக உழைப்போம், வெற்றி நிச்சயம். நன்றி.